பிரைஸ் தி லார்ட். இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சர்ச்சுக்கு போவீங்கன்னு நம்புகிறேன். என்ன வசனம் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறாருன்னா, நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி, போகிற போக்கில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிராஸ் போட்டுட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால், இல்லை யாரும் மன்னிக்க முடியாது. அப்படி ஏசப்பா மன்னிக்கிற தேவனும் இல்லை. முழங்கால் படிட்டு மனம் வருந்தி மறுபடியும் நான் செய்ய மாட்டேன், அதை செய்யாது இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த பாவத்திலேருந்து விடுதலையும் சுகத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதம் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இதை பேசுகிற அளவுக்கு நீ ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறியான்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நானும் பரிசுத்தமாக கிடையாது. ஏன்னா உங்களை போல எல்லாரும் போல சக மனுஷனாக இருக்கிறபடியால் கர்த்தர் அந்த பலத்தை தந்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். பாவத்திலேருந்து விலகி ஓடணும், பாவத்தை குறித்து பயம் வரணும். எந்த பாவத்தை செய்ய முன் வந்தாலும் அது வேண்டான்று உதறி தள்ளி போக கிருபை பாராட்டணும். எல்லா பாவத்தின் நிமித்தமாய் நானும் கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த நாள் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆமென். நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான், இசையா என்று உம் பிள்ளை நான். நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினீர். என்று உம் பிள்ளை நான், இசையா என்று உம் பிள்ளை நான். Thank you Jesus. கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். உம் கைகாலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. உம் கைகாலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினீர். என்று உம் பிள்ளை நான், இசையா என்று உம் பிள்ளை நான். Thank you. God bless you. Amen.